ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்டியான லட்டு நம்ம வீட்டிலையே எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போமா. ஒரு பவுலில் கடலை மாவு 1 கப் அளவு எடுத்துக்கிட்டு தண்ணி சேர்த்து நம்ம பிசைஞ்சுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அது எதுவும் கட்டி வராமல் நம்ம நல்லா பிசைஞ்சிட்டு இப்போது இந்த பதம் வர நம்ம நல்லா தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம பொரித்து எடுக்கிறதுக்காக எண்ணெய் சேர்த்து அது நல்லா காஞ்சதும் ஒரு ஜல்லடை வச்சு பூந்தி ரெடி பண்ணுறதுக்கு தனியாகவே இருக்குது. அது இல்லாதவங்க நம்ம ஜல்லடையிலையோ இல்லை கரண்டி இருக்கும், அந்த கரண்டிலையுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வீட்டில் எது இருக்கோ அதை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்மளோட பூந்தி ரெடி ஆயிடுச்சு. லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம ரெடி பண்ணிக்கணும். ஏன்னா கருகி போயிடக்கூடாது, அந்த கலர் சேஞ்ச் ஆகிரும். அப்புறம் நம்ம லோ ஃப்ளேம்லேயே வச்சு கிளறிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம பூந்தி ரெடி ஆயிரும். அவ்வளோதான். இந்த ஸ்டேஜில் நம்ம பொரிஞ்ச பூந்தியை எடுத்து வச்சிடலாம். அடுத்தது ஒரு பேனில் சர்க்கரை, தண்ணி சேர்த்து ஃபுட் கலர் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இது வீடியோ எடுக்க முடியல, கட் ஆயிடுச்சு. சர்க்கரை, தண்ணி, அவ்வளோதான். ஃபுட் கலர் நம்ம என்ன கலர் வேணுமோ அந்த கலர் சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதித்து வந்ததும் ஒரு 3 ஏலக்காவை நம்ம தட்டி சேர்த்துக்கலாம். நம்ம அந்த வாடைக்காக தான் நம்ம சேர்க்குறோம். ஏலக்காவை தட்டி சேர்த்து கொஞ்சம் கொதித்து நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம பொரித்து வச்சுருக்க பூந்திகளை அதோடு சேர்த்துக்கலாம். இப்போது சேர்த்துட்டு அதை நம்ம கிளறி விட்டுக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம செஞ்சுக்கலாம். ஏன்னா ஹையில் வச்சோம் அப்படின்னா சீக்கிரத்தில் அது கரிஞ்சிரும். அதனால் லோ ஃப்ளேம்லேயே அந்த பாகையெல்லாம் வற்றி வரணும். நம்ம கிளறிட்டே இருப்போம். அந்த சீனி பாகை எல்லாமே வற்றி வந்துட்டே இருக்குது. நம்ம நல்லா கிளறிட்டு அவ்வளோதான். அந்த கொஞ்சம் கொஞ்சமாக அது எல்லாமே அந்த சீனி பாகை எல்லாமே அந்த பூந்தி அப்சர்வ் பண்ணுது. அவ்வளோதான். இந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கிட்டு ஒரு பிளேட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சுக்கலாம். நல்லான்னா ரொம்ப ஆறிடக்கூடாது. நம்ம அந்த உருண்டை பிடிக்கிற அளவு ஹீட் நமக்கு தெரியும்ல, நம்மளால் பிடிக்க முடியும் அப்படின்ற ஹீட் அளவு நம்ம ஆற வச்சுக்கலாம். அதை கொட்டி ஆற வச்சுட்டு ஏலக்காய் டேஸ்ட்டு நல்லாவே இறங்கியிருக்கும். அந்த ஏலக்காய் வாயில் சாப்பிடும்போது படும் அப்படின்றவங்க எடுக்கிறவங்க எடுத்துடலாம். இப்போது நம்ம அந்த ஹீட் பொறுக்கிற அளவு நம்ம உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சம் இறுக்கமாக பிடிங்க. அப்போ தான் நமக்கு அந்த லட்டு சீக்கிரத்தில் உதிர்ந்து வராது. கொஞ்சம் ஸ்டிஃபாக பிடிச்சிக்கிறோம். அந்த ரவுண்ட் ஷேப் வர நம்ம நல்லா பிடிச்சிக்குவோம். அவ்வளோதான், நம்ம லட்டு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நம்ம இருக்கிற பூந்திகள் எல்லாத்தையுமே உருண்டை பிடிச்சி வச்சிடலாம். நமக்கு அந்த பூந்தியை சாப்பிடவுமே அது டேஸ்ட்டாக தான் இருக்கும். எனக்கெலாம் அந்த பூந்தியாக சாப்பிட்றது எனக்கு என் ஹஸ்பண்டுக்கெலாம் ரொம்ப பிடிக்கும். இருந்தாலுமே நம்ம இப்போ லட்டு தானே செஞ்சிட்ருக்கோம், அதனால் அதை நல்லா உருண்டை பிடிச்சி லட்டு ரெடி பண்ணியாச்சு. பூந்திக்கும் லட்டுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம்தான். நம்ம அந்த பாகு வத்துற வரை நம்ம கிளறிட்டே இருப்போம். பூந்தியில் ஊற போட்டு எடுத்துருவோம். அவ்வளோதான் வித்தியாசம். அவ்வளோதான், நம்ம லட்டு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக வீட்டில் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸி தான். நம்ம வெளியில் கடைகளில் ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்றதுக்கு நம்ம வீட்டிலையே நமக்கு தெரிஞ்ச அளவு பிள்ளைங்களுக்கோ குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே நம்ம செஞ்சு கொடுத்துக்கலாம். வீட்டில் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் உங்களுக்காக நிறைய வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், நம்ம லட்டு ரெடி ஆயிடுச்சு.
நாங்கள் சாப்பிட போகிறோம். நீங்களும் வீட்டில் எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.